ஹைதராபாத் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்றது சரி என்று காங்கிரஸ் கட்சி கருதுமையானால் அதனுடைய சவப்பெட்டிக்கு கடைசி ஆணியை காங்கிரஸ் அரைத்து விட்டது என்று பொருள். கல்லறிந்து பார்க்கிற வேலையை காங்கிரஸ் கட்சி செய்து இப்ப திமுக தரப்புல இருந்து கெடு வச்சுட்டாங்க. இங்க எஸ்ஐஆர் களத்துல ராகுல் காந்தி முன் வந்து நின்னாரா? காங்கிரஸ் கட்சி முன் வந்து நின்றுச்சா? களத்துல நின்ன பீகாரிலேயே கூடுதல் இடங்களை பெற்று உங்களால வெற்றி பெற முடியல. உங்க லட்சணம் இதுதான். செத்து போன பாடி சார் அது. ஆக்சிஜன் கொடுத்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். 2019 நினைச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகம் சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு வியூகத்தை வகுக்குது. அந்த வியூகத்துக்கு நாங்க துணை நிற்க மாட்டோம்னு சொன்னா என்ன சார் உங்க யோகித? விஜயோடு சேர்ந்து கூட்டு வச்சுக்கோங்க. இங்க திமுகவை விட்டுருங்க. திமுகவுக்கு என்ன வேற நாதி இல்லைன்னு நினைச்சுக்கலாம். காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் உயிரோடு இருப்பதற்கு முழு முதல் காரணம் திமுக தான். காங்கிரஸ் கட்சி உயிரோடு இருக்க வேண்டுமா அல்லது மீண்டும் செத்து அது புதைகுழியில் புதைக்கப்பட வேண்டுமா என்பதை காங்கிரஸ் கட்சியினர் முடிவு செய்து கொள்ளட்டும். காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்கிறது? சோனியா காந்தி மனதில் நினைப்பதை ப. சிதம்பரம் பேசுவார்னா அப்ப ராகுல் காந்தி மனதில் நினைப்பதை மாணிக்கம் தாக்கூர் பேசுவாரா? ப. சிதம்பரம் வந்து பார்த்தாலும் சரி, அண்ணன் செல்வ பெருந்தகை வந்து பார்த்தாலும் சரி, இந்த மாதிரியான பின்னால் நடக்கிற நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் இந்த சந்திப்புகள் எதுவும் பயன் தராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். காங்கிரஸை கொண்டு திமுகவுக்கு பலம் இல்லை. திமுகவை கொண்டுதான் காங்கிரஸுக்கு போலாம். நம்பர்ஸ்ல வேணா சேஞ்சஸ் இருக்கலாம். ஆனா வெற்றியை நிர்ணயிக்கிற அந்த வல்லமை காங்கிரஸுக்கு இருக்கா? நீங்க தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இயக்கமாச்சே. அரியணை ஏத்திருங்க, விஜய பாத்துருவோம், அதையும் தமிழ்நாட்டுல என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன புதிதா இந்த மாதிரி வேலைகளை செய்யறது? காங்கிரஸ் கட்சிக்குள் RSS ஊடுருவி விட்டது. பியூஷ் கோயல் போய் உட்கார்ந்து எடப்பாடியை கூப்பிட்டு உட்கார சொல்லுங்கிறாரு. அவர் வந்து நடுப்புற உட்கார்றாரு. இந்த பக்கம் தினகரன் உட்கார்ந்துருக்காரு. அப்ப தினகரனும் அன்புமணி ராமதாசும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே சம அளவில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்க யார் தலைமையிலான கூட்டணின்றத பாஜக நிரூபிச்சிருச்சு. இந்த எல்லா தலைவர்களும் உட்கார்ந்து ஒரு ரவுண்ட் டேபிள்ல வட்டமேசை மாநாடு போட்டாங்கல்ல பியூஷ் கோயல் தலைமையில. என்ன முடிவு? யாராவது வந்து வெளியில பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்களா? கூட்டாங்க. நீங்களே முடிவு பண்ணிட்டீங்கன்னா மக்களுக்கு சொல்ல வேண்டாம். அதிமுக தொண்டனுக்கு தெரியப்படுத்தணும்ல எதுக்கு இந்த கூட்டம்னு. 150 தொகுதியில நீங்க நின்றுங்க. மீதி இருக்கக்கூடிய 85 தொகுதியை நீங்க எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. நாங்க தொகுதியை பிரிச்சு கொடுத்துக்கணும்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. டிடிவி தினகரன் ஏற்கனவே சொல்லிட்டாரு. நாங்க வந்து பிஜேபி கிட்ட பேசி இப்படி ஒரு கூட்டணியை நீங்க தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் பார்த்ததுண்டா? விஜயகாந்தியுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வச்சதே அந்த மக்கள் நல கூட்டணி தானே. இப்ப அதே வேலையை எடப்பாடி பழனிசாமிக்கும் செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராகி இருக்கு. அதனாலதான் டெல்லிக்கு போயிருக்காரு. இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நிறைவுலகன். நமது சிறப்பு விருந்தினர் தோழர் வல்லம் பசீர் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். ஹைதராபாத்ல வந்து ராகுல் காந்தியோட ஆதவர்ஜனா பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்பது போல ஒரு செய்தி. அதை வந்து செல்வ பெருந்தகை மறுத்து கொண்டிருந்தாலும் கூட இந்த செய்திகள் ஊடகங்களை ஆக்கிரமித்திருக்கிறது. திமுக கூட்டணியிலும் பிரச்சனைகள் இருக்குது என்பது போல பேச்சுகள் வருது. காங்கிரஸ் வெளியே போய்விடும் என்பது போல ஒரு தோற்றம் உருவாயிருக்குது. அதை எப்படி பார்க்கிறீங்க? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்து பார்த்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் தாயுள்ளத்தோடு நடந்து கொள்கிற தலைவராக கூட்டணி விவகாரத்தில் வெளிப்படுகிற தலைவர். எந்த கட்சியையும் புறக்கணித்து விடாமல், எந்த கட்சியையும் உதாசீனப்படுத்தி விடாமல், அவர்கள் எல்லோரையும் சேர்த்து கொண்டு அதிகாரத்தை நோக்கி அவர்களையும் நகர்த்துகிற வேலையை செய்திருக்கிற தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சர் எப்போது வெளிப்பட்டிருக்கிறார் இல்லையா? இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் காங்கிரஸ் விஷயத்துல எவ்வளவு கன்சர்னா இருந்தாருன்னு கடந்த காலத்துல காங்கிரஸ் செய்திருக்கிற சித்திரவதைகளின் பொருட்டு நாம புரிஞ்சுக்கிறோம். திமுகவை நோக்கி தொடர்ச்சியான விமர்சனத்தை காங்கிரஸில் இருக்கிற சில கதறி சொக்காய்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். ஏதோ வானத்திலிருந்து காங்கிரஸ் பிறந்து வந்ததை போலவும், காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டில் நம்பர் 1 பார்ட்டி என்பது போலவும் ஒரு கட்டமைப்பை, ஒரு மித் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், போலியான பிம்பத்தை உருவாக்குவதற்கு முயற்சித்தார்கள். எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டார் முதலமைச்சர். எங்காவது எதிர்வினையாற்றினாரா? காங்கிரஸ் பேசின பேச்சுக்கு ஏங்க முற்றுப்புள்ளி வைக்கலன்னு எங்காவது கேட்டாரா? காங்கிரஸ் கட்சியினுடைய உட்கட்சி விவகாரம் இப்படி உதாகரமாக இருக்குன்னு எங்காவது பேசினாரா? விமர்சனங்களை வச்சாரா? இல்ல. பேச்சுவார்த்தைக்கு வருகிறவர் எவ்வளவு பக்குவமாக நடந்துக்கணும். பேச்சுவார்த்தைக்கு நீங்க ஒரு ஆள் அனுப்புறீங்க சார், 2 பக்கமும் இங்க கூட கேக்குறாங்க, இங்க கூட கொடுக்க முடியாதுங்கிறாங்க. அப்ப பேசுகிறவர் எவ்வளவு பக்குவப்பட்டு பேசி இருக்கணும். அவரே அடாவடித்தனமா பேசினாரு. நாங்க 40 சீட்டு கேட்டிருக்கோம், குறைச்சு கொடுத்தா நிக்க மாட்டோம்ன்றாரு. யாரு? கிரீஷ் சோடங்கர். இது எல்லாத்தையும் பொறுத்து கொண்டார் தமிழ்நாட்டு முதலமைச்சர். ஒரு இடத்தில் கூட அவர் காங்கிரஸ் மீதான விமர்சனத்தை வைக்கவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, காங்கிரஸ் கட்சியை உள்ளடக்கிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அதிகாரத்தில் அமர்வதுதான்
ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு நினைச்சார். காங்கிரஸ் கட்சியையும் அதிகாரத்தை நோக்கி நகர்த்தணும்னு நினைச்சார். அந்த கட்சியும் சட்டமன்ற பிரதிநிதித்துவம் பெறணும்னு நினைச்சாரு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? எந்த முதலமைச்சர் தாயுள்ளத்தோடு நடந்து கொண்டாரோ அந்த முதலமைச்சரினுடைய அந்த தாயுள்ளம் கொண்டிருக்கிற செயல்பாட்டை கல்லெறிந்து பார்க்கிற வேலையை காங்கிரஸ் கட்சி செய்து இப்ப திமுக தரப்புல இருந்து கெடு வச்சுட்டாங்க. 24 மணி நேரம் அவகாசம், உங்களுக்கு இவ்வளவுதான் தர முடியும். மாநிலங்களவை சீட்டு கட்டிங்க, மாநிலங்களவை சீட்டு தரோம்னு சொல்லிட்டாங்க. இதற்கு மேல் உங்களுக்கு என்ன? நீங்க ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி கேட்பீர்கள், ஆனால் 39 இடங்களை கொடுத்து விட்டா நீங்க பீகார்ல வந்து ராஷ்டிரிய ஜனதா தளத்திடம் பேசி வாங்குனீங்களே, எவ்வளவு வெற்றி பெற்றீங்க சார்? எவ்வளவு சார் வெற்றி பெற்றீங்க? எஸ்ஐஆர் இருந்தபோது அந்த போராட்ட களத்தை வடிவமைத்து முன் நின்றவர் ராகுல் காந்தி. இங்க எஸ்ஐஆர் களத்துல ராகுல் காந்தி முன் வந்து நின்னாரா? காங்கிரஸ் கட்சி முன் வந்து நின்னுச்சா? களத்துல நின்ன பீகார்லயே கூடுதல் இடங்களை பெற்று உங்களால வெற்றி பெற முடியல. உங்க லட்சணம் இதுதான். அப்ப இங்க என்ன நிலைமை? இங்க திமுக தான் எல்லா வேலையும் செய்திருக்கு. திமுக தான் களத்தை தயார்படுத்தி இருக்கு. 100 விழுக்காடு வெற்றியை நோக்கி எல்லா கட்சிகளையும் நகர்த்தணுன்றதுக்காக 300 ஓட்டு 400 ஓட்டு இருக்கிற கட்சிகளை கூட தவற விட்டு விடாமல் அவர்களையும் அங்கீகரித்து அந்த வாக்குகளை குமுலேட் பண்ற வேலையை திமுக செய்தா இல்லையா சார்? இது யாருக்கு சார் பலம்? காங்கிரஸையும் சேர்த்து தானே சார் பலம். அப்ப நீங்க 25 இடங்களை பெற்று 20 இடங்கள் 22 இடங்கள் வெற்றி பெறுகிற வாய்ப்பை உங்களுக்கு திமுக உருவாக்குது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா திமுகவை குறைஞ்சலான இடத்துல நிக்க சொல்லிட்டு கூடுதலான இடங்கள் எங்களுக்கு தாங்கன்னா, அப்ப திமுக என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அமைப்பை கலைச்சிடலாமா? திராவிடர் கழகம் மாதிரி ஆயிரலாமா? 234 உங்கள்கிட்ட கொடுத்துட்டா நீங்க கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுத்துடலாமா? என்ன சார் நியாயம் இது? காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் உயிர்ப்போடு இருக்கிறது என்று சொன்னால் அந்த உயிர்ப்போடு இருப்பதற்கு பின்னால் இருந்து அந்த காங்கிரஸ் கட்சிக்கு உயிரோட்டிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா? செத்து போன பாடி சார் அது. ஆக்சிஜன் கொடுத்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். 2019 நினைச்சு பாருங்க. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் நாற்காலி ராகுலுக்கு எப்படி கிடைத்தது? டெல்லியிலே ராகுலுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் களத்துக்கு வந்து நிற்கிற 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை எந்த மாநிலம் தந்தது? அந்த மாநிலத்துக்கு பின்னால் அதிகாரத்தை கொண்டு செலுத்தியவர்கள் யார்? அந்த வியூகத்தை வகுத்தது யார்? எல்லாமும் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா இன்னைக்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகம் சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு வியூகத்தை வகுக்குது. அந்த வியூகத்துக்கு நாங்க துணை நிற்க மாட்டோம்னு சொன்னா என்ன சார் உங்க யோகிதை? என்ன அயோக்கியத்தனமான வேலை இது? நாடாளுமன்ற தேர்தலில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சா திமுக? எங்களுக்கு இத்தனை இடங்கள்ல கொடுங்க, அதிகாரத்துல பகிர்வு கொடுங்க, அப்பதான் நாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம், அப்பதான் நாங்க இடங்களை பகிர்ந்து கொடுப்போம் சொன்னிச்சா? இல்லையே. உங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்து விட்டு எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் தேர்தல் களத்துக்கு வந்துச்சு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக. அப்ப உங்களுக்கான நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 100% ஒத்துழைப்பை கொடுத்திருக்கு. நீங்க ஒரு 90% ஒத்துழைப்பு வேண்டாம், 50% ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டாமா? இன்னைக்கு ஹைதராபாத்ல போய் பேச்சுவார்த்தை நடத்தி தாராளமா போங்க. யாரு வேணான்னு சொன்னா? தாராளமா போங்க சார். உங்களுக்கு விஜயிடம் கூடுதலான இடங்கள் கிடைக்கும்னா கேட்டு பெறுங்க. காமராஜர் ஆட்சி அமைச்சிருங்க. யாரு வேணான்னா திருச்சி வேலுச்சாமியை முதலமைச்சர் ஆக்குங்க. யாரு வேணான்னா விஜயோடு சேர்ந்து கூட்டு வச்சுக்கோங்க. இங்க திமுகவை விட்டுருங்க. திமுகவுக்கு என்ன வேற நாதி இல்லைன்னு நினைச்சீங்களா? அதாவது திமுக தான் இங்க நம்பர்ஸ் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கிற இயக்கம். அதை தெரிஞ்சுக்கங்க முதல்ல. அதனால்தான் புதிதாக துவங்குகிற கட்சி, ஏற்கனவே களத்தில் இருக்கிற கட்சி, தேர்தலில் போட்டியிட விரும்புகிற கட்சி எல்லாமும் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பக்கம் வந்து நிற்குது. தேமுதிக ஏன் சார் வந்துச்சு? நம்பர்ஸ் தானே சார் காரணம். அதிமுகவோடு போனா அந்த நம்பர்ஸ் கிடைக்காது, திமுகவோடு போனா அந்த நம்பர் கிடைக்கும். அதனாலதானே வந்தாங்க. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் உயிரோடு இருப்பதற்கு முழு முதல் காரணம் திமுக தான். காங்கிரஸ் கட்சி உயிரோடு இருக்க வேண்டுமா அல்லது மீண்டும் செத்து அது புதைகுழியில் புதைக்கப்பட வேண்டுமா என்பதை காங்கிரஸ் கட்சியினர் முடிவு செய்து கொள்ளட்டும். ஹைதராபாத் கூட்டம் சரியாக இருக்கும் என்று காங்கிரஸ் கருதுமேயானால், ஹைதராபாத் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்றது சரி என்று காங்கிரஸ் கட்சி கருதுமேயானால், காங்கிரஸ் கட்சியை புதைகுழியில் புதைப்பதற்கு அதனுடைய சவப்பெட்டிக்கு கடைசி ஆணியை காங்கிரஸ் அரைத்து விட்டது என்று பொருள். ப. சிதம்பரம் இன்னைக்கு வந்து இப்போ இந்த நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல ப. சிதம்பரம் முதலமைச்சரை பார்த்து சந்திச்சு பேசியிருக்கிறார். ப. சிதம்பரத்தின் சந்திப்புக்கு ஏதாவது ஸ்பெஷல் காரணம் இருக்குதா? ஏன்னா அவர் வந்து சோனியா காந்தியின் மனதில் என்ன இருக்குதோ அதை பேசக்கூடியவர் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பேர் உண்டு. அப்படி போறாரா அல்லது அவருக்கு தான் வந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவி முடிய போது அதை திமுக கொடுக்க போகுது என்பது போல ஒரு பேச்சு இருக்குது. அதுதான் காரணமா? வேற ஏதாவது காரணம் உண்டா சார்? இது வந்து தேர்தல் யுத்த காலம். இந்த யுத்த காலத்தில் களத்திலே நிற்கக்கூடிய வலிமையும் களத்திலே நிற்கக்கூடிய வல்லமையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 100 விழுக்காடு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்துதான் நீங்க வந்து இந்த யுத்த காலத்தை சந்திக்கணும். அப்பதான் எதிரி உங்களை வீழ்த்த முடியாத நிலைமையில நீங்க இருப்பீங்க இல்லையா?
நீங்க இப்ப காங்கிரஸ் கட்சி என்னன்னா, அண்ணன் செல்வ பெருந்தகை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சமாதானம் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் இருக்கோம்னு சொல்றாரு. அதுபோல இன்னைக்கு மரியாதைக்குரிய ப. சிதம்பரம் வந்திருக்காரு. எதுக்காக வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த பக்கம் வந்து பேசுகிறவர்களை விட்டுருங்க. அந்த பக்கம் ஹைதராபாத்துக்கு போறாரு. நாங்க 49 தொகுதி கேட்டோங்கிறாரு. மதுரை எங்களுக்கு தான்ங்கிறாரு. பெரியவர் கார்கேட்ட சொல்லிட்டோன்றாரு. இந்த குரலை எல்லாம் நீங்கள் ஏன் இன்னும் அடக்கவில்லை? காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்கிறது? சோனியா காந்தி மனதில் நினைப்பதை ப. சிதம்பரம் பேசுவார்னா, அப்ப ராகுல் காந்தி மனதில் நினைப்பதை மாணிக்கம் தாகூர் பேசுவாரா? உங்க பிரச்சனையை நீங்க பேசி முடிங்க முதல்ல. திமுகவை இனிமேலும் நீங்கள் காயப்படுத்துகிற வேலையை செய்தா களத்தை நீங்க இழந்துடுறீங்கன்னு பொருள். நான் ஒண்ணு இல்ல, யதார்த்தத்தை பேசுறேன். திமுக தலைவருக்கு தாயுள்ளம் கொண்ட தயாள மனநிலை இருக்கு சார். காங்கிரஸ் கட்சியை நேசிக்கிறார் சார். அதனாலதான் 2019 காங்கிரஸ் கட்சிக்காரனே வாய் திறக்காம இருந்த நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிச்சிச்சு ராகுல் தான் எங்கள் பிரதமர் வேட்பாளர்னு. சும்மா அறிவிக்கல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயனை வைத்துக் கொண்டு அறிவிச்சிச்சு. மறந்துடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான வரலாற்றுக்குரிய நிகழ்வு. அப்ப அவருக்கு அந்த மனநிலை இருக்கு. திமுக தொண்டை அப்படி நினைப்பானா? இயல்பான மனநிலை. இப்ப நான் ஒரு ஒன்றிய செயலாளர் திமுகல, என் தொகுதியில போட்டியிடுது காங்கிரஸ்னா நான் என்ன தெரியுமா செய்வேன்? என்னென்ன வேலை பாத்தீங்க நீங்க, சரி வாங்க பாத்துருவோம் தேர்தல்ல அப்படிங்கிற மனநிலைக்கு நான் வருவேனா வரமாட்டானா? இயல்பான பேச்சு சார் இது. அந்த தொண்டனை காயப்படுத்துகிற வேலையை நீங்க செய்றீங்க. தொடர்ச்சியாக நல்லா போய்கிட்டு இருக்க கூட்டணி சார். இந்த கூட்டணியில ஏதாவது கான்ஃபிளிக்ட் இருக்கா சார்? இந்த கூட்டணியில ஏதாவது சர்ச்சை இருக்கா சார்? எதிர்த்தரப்பு முரண்பாடுகளின் மொத்த உருவமாக நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் மிக அழகாக மிக நேர்த்தியாக இந்த கூட்டணியை வடிவமைத்து கட்டி காத்து கண்ணை இமை காப்பதை போல காப்பாற்றி வெற்றிகளை தொடர்ந்து அந்த கூட்டணிக்கு தந்து அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அணியமாகிற நேரத்துல இவ்வளவு பெரிய சலசலப்பை உண்டாக்கி இந்த கூட்டணியை கேலி கூத்தாகுகிற கூட்டணி, எதிர்கட்சிக்கான 4 பேர் விமர்சிக்கிற அளவுக்கான கூட்டணிங்கிற நிலைமையை உருவாக்குனது யார் சார்? யார் சார் உருவாக்குனது? காங்கிரஸ் கட்சி தானே சார்? காங்கிரஸ் கட்சி இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுமா வேணாமா சார்? நீங்க அறிக்கை கொடுக்குறீங்க, கூட்டணி விவகாரத்தை வெளியில பேசாதீங்கன்னு அறிக்கை கொடுத்த அச்சியினுடைய ஈரம் காய்வதற்கு முன்பாக இங்க 4 பேர் விமர்சனம் பண்றாங்க. என்ன சார் நியாயம் இது? கட்டுப்பாடு என்பது உங்க கட்சிக்கு கிடையவே கிடையாதா? யார் மீதாவது நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? இப்படியே பேச விட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா? களத்தை நீங்க இழந்துகிட்டு இருக்கீங்கிறத நீங்க மறந்துட்டு பேசுறீங்க. திமுகவுக்கு இதனால ஒண்ணும் நட்டம் இல்ல. அதனால ப. சிதம்பரம் வந்து பார்த்தாலும் சரி, அண்ணன் செல்வ பெருந்தகை வந்து பார்த்தாலும் சரி, இந்த மாதிரியான பின்னால் நடக்கிற நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் இந்த சந்திப்புகள் எதுவும் பயன் தராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதெல்லாம் காலம் கடந்துருச்சு. இப்ப அவர் சந்திப்பினுடைய நோக்கம் என்ன? அவர் சந்திப்பு எப்படிப்பட்ட சந்திப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டா, நீங்கள் சொன்னதை போல மேலவைக்கு ஒரு இடம் தரோம்னு சொல்லிட்டாங்க. இப்ப கடுமையான போட்டி நிலவுது. அண்ணன் தங்கவாலு கேட்பதாக ஒரு செய்தி, மரியாதைக்குரிய அண்ணன் திருநாவுக்கரசர் கேட்பதாக ஒரு செய்தி. திருநாவுக்கரசர் ஏற்கனவே திருச்சி தொகுதியை திமுகவுக்காக விட்டு கொடுத்தவரு. வைகோ மகன் கேட்கிறாரு விட்டு கொடுங்க அண்ணன்னு சொன்ன பிறகு அவருடைய சொந்த தொகுதியை விட்டு கொடுத்தவர். அவருக்கு ஒரு மாநிலங்களவை தருகிறோம் என்று ஏற்கனவே ராகுல் வாக்குறுதி தந்திருக்கிறார். 100 விழுக்காடு நாடாளுமன்றத்துக்கு செல்கிற தகுதி படைத்த தலைவர் அண்ணன் திருநாவுக்கரசு. அதனால அவர் கேட்கிறாரு, இப்ப இவரு கேட்கிறாரு. இதெல்லாம் என்னன்னா, திமுகவோடு இருந்தால்தான் இதெல்லாம் நடக்கும்னு காங்கிரஸ் கட்சியில இருக்கிற மூத்த தலைவர்களுக்கு தெரியுது. ஆனா அதிகாரத்தை திமுகவை கொண்டு தக்க வைத்துக் கொண்டிருக்கிற சிலருக்கு அது புரியல. இன்னொரு பக்கம் RSS ஹிடன் அஜெண்டாவுக்குள்ள சிக்கி இருக்கிற சில காங்கிரஸ்காரர்களுடைய நடவடிக்கை காங்கிரஸ் கட்சியை பின்னோக்கி நகர்த்துது. எனவே ப. சிதம்பரம் இன்றைக்கு வந்திருப்பது மாநிலங்களவை சீட்டை குறித்து பேசுவதற்காகத்தான் இருக்கும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவதன் மூலமாக யார் பலனடைய போகுது? டிவிகேயா அல்லது ஏடிஎம்கேயா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்குது. இப்போ திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணுங்கிற நோக்கம் காங்கிரஸ் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படின்னா இது பிஜேபி பின்னாடி இருந்து இயக்குது என்பது போல ஒரு விமர்சனம் வருது. அப்படின்னா ஒரு காங்கிரஸ் எம்பிக்கள் எல்லாமே விலை போய்விட்டார்கள் என்பது மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குது. இல்ல சார், அதாவது திமுக இதனால் பலவீனப்படுதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. காங்கிரஸ் பலவீனப்படுது. ஏன்னா திமுகவினுடைய ஸ்ட்ரக்சர்ல எந்த டேமேஜும் இல்ல சார். இன்னொன்னு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, காங்கிரஸை கொண்டு திமுகவுக்கு பலம் இல்லை, திமுகவை கொண்டுதான் காங்கிரஸுக்கு போலாம். நம்பர்ஸ்ல வேணா சேஞ்சஸ் இருக்கலாம், ஆனா வெற்றியை நிர்ணயிக்கிற அந்த வல்லமை காங்கிரஸுக்கு இருக்கா? இல்ல, திமுகவுக்கு தான் இருக்கு. காங்கிரஸுக்கு அந்த வல்லமை இருந்தா ஓட்டரசியலுக்காக இயங்குகிற கட்சி சார் திமுக. காங்கிரஸ் ஒரு வார்த்தை சொன்ன உடனே திமுக அதற்கு கட்டுப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்திருக்கும். ஏன்னா ஓட்டு வாங்கணுங்கிற மனநிலைக்கு வந்ததற்கு பிறகு இந்த யுத்த காலம் ரொம்ப குரூசியலா இருக்கும்னு முடிவானதற்கு பிறகு இவ்வளவு நெருக்கடிகள் எல்லாம் திமுக தராது. திமுக ரொம்ப சாமர்த்தியமான கட்சி, தேர்தலில் பல வித்தைகள் கத்திருக்கிற கட்சி.
உண்மையிலேயே காங்கிரஸுக்கு வலிமை இருக்கும்னா திமுக ஏன் இவ்வளவு இழுக்கப்படுது? சரிங்க, வாங்க கூடவோ குறைச்சோ பேசிக்கலாம் கூப்பிட்டுருக்கும்ல. திமுக இவ்வளவு அழுத்தமாக இருக்கிறதுன்னா திமுகவுக்கு தெரியாதா? நம்மளை கொண்டுதான் அவங்களுக்கு பலம். இவ்வளவு பெரிய பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்த வேண்டிய அவசியமே இல்ல. வந்தா வரட்டும், போனா போகட்டும்ன்ற மனநிலைக்கு ஏன் திமுக வந்துச்சு? திமுகவுக்கு தன் பலம் தெரியுது. அதனாலதான் திமுக இந்த மனநிலையில இருக்கு. இந்த நேரத்துல எதையாவது செஞ்சு உருட்டி பிரட்டி வாங்கிட முடியாதான்னு காங்கிரஸ் கட்சி மெனக்கெடுது. நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸ் கட்சி வலிமையா தானே சார் இருக்கு? நீங்க இருக்கிற கூட்டணி தானே ஜெயிக்கும். ஏன் திமுகவுக்கு த்ரெட்டன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏன் மைக்கு பிடிச்சி வேஸ்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க? தேர்தல் நாள் சார், ஒரு நேரத்தையும் வீணாக்காதீங்க சார். ஒரு நிமிடத்தை கூட நீங்க வீணாக்காதீங்க. உடனே ஹைதராபாத் ஒப்பந்தத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணி களத்துக்கு வந்துருங்க. நீங்க தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இயக்கமாச்சே. அரியணை ஏத்திருங்க, விஜய பாத்துருவோம். அதையும் தமிழ்நாட்டுல என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன புதிதா இந்த மாதிரி வேலைகளை செய்யறது? பல காலங்கள்ல பல வேலைகளை செய்து பார்த்தவர்கள் தானே நீங்க. ஆனா ஒண்ணு நான் ரொம்ப அடக்கத்தோடு சொல்றேன். ஒருவேளை இந்த ஹைதராபாத் பேச்சுவார்த்தை செயல்பாட்டுக்கு வருமேயானால் இன்னொரு ஜி.கே. மூப்பனார் காங்கிரஸ் கட்சியை உருவாக்கி விடுவார். அதை நான் ரொம்ப அடக்கத்தோடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்தவர்களுக்கு சொல்றேன். ஏன்னா காங்கிரஸ் கட்சி நிலை பெற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. இன்னொரு மூப்பனாரை நீங்க உருவாக்காதீங்க. அப்புறம் நாளைக்கு இன்னொரு ஜி.கே. வாசன் வந்துருவாரு, அதுவும் உங்களுக்கு பிரச்சனையா வந்து முடிஞ்சிடும். அதனால காங்கிரஸ் கட்சியினுடைய நலன் கருதி நான் சொல்றேன். பாதிப்பு காங்கிரஸுக்கு தானே தவிர திமுகவுக்கு இல்ல சார். இன்னொன்னு, நீங்க இந்த விஷயத்துல வந்து ஒரு கேள்வியை கேட்டீங்க. திமுக வந்து இப்படி பலவீனப்படுது, காங்கிரஸ் வந்து பலவீனப்படுத்துது, எம்பிக்கள் வந்து இந்த வேலையை செய்யறாங்கன்னா எம்பிக்கள் எல்லாம் RSSக்கு விலை போயிட்டாங்க. நான் சொல்லல சார். அத காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக அறியப்படுகிற பாரத் ஜோடோ பாரத் நியாயா என்று 2 யாத்திரைகளை நடத்திய காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி ஏன் அகில இந்திய தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணார்? ஏன் சார் ராஜினாமா பண்ணாரு? அவர் எழுதும் போது தன்னுடைய ராஜினாமா கடிதத்துல குறிப்பிடுறாரு, காங்கிரஸ் கட்சிக்குள் RSS ஊடுருவி விட்டது, அதை என்னால் தடுத்து நிறுத்த முடியவில்லை, நான் எடுக்கிற முயற்சிகளுக்கு அவர்கள் முட்டுக்கட்டை போடுகிறார்கள், எனவே இந்த பதவியில் நான் தொடர விரும்பவில்லை. சொன்னாரா இல்லையா ராஜினாமா கடிதத்துல? காங்கிரஸ் கட்சிக்குள்ள RSS ஊடுருவிச்சுன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. இன்னைக்கு அந்த RSS ஊடுருவலை அதிகரித்து இந்த மாதிரியான ஆட்களை உருவாக்கிருச்சுன்னு நான் சொல்றேன். எந்த மாதிரியான ஆட்கள் என்கிட்ட பேர் கேட்காதீங்க. அண்ணன் ரொம்ப கோச்சுக்கிறாரு சமீபத்துல கூட போன் போட்டு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க காங்கிரஸ் கட்சி நலனுக்குத்தானே பேசுறோம்னு. காங்கிரஸ் கட்சி நலனுக்காக நீங்கள் பேசவில்லை. காங்கிரஸ் கட்சியை சவப்பெட்டியில் மூடுவதற்காக நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். RSS அஜெண்டாவுக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல, இங்க பேச்சுவார்த்தை குழுவுக்கு தலைமை தாங்குபவர் சிக்கிக் கொள்கிறார். தேர்தல் வியூக வகுப்பாளராக நான் காங்கிரஸ் கட்சியில் செயல்படுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற குருமூர்த்திகள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியை கடைசியாக முடித்து கட்டிவிட வேண்டும் தமிழ்நாட்டில் என்கிற முயற்சியில் அதிதீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இவன் பூரா என்ன பண்ணிடுவான்னா, காங்கிரஸ குழியில போட்டு மூடிட்டு மண்ணள்ளி போட்டுட்டு பிஜேபிக்கு ஓடுறதுக்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன்றைக்கு 2 முக்கியமான செய்திகள். ஒன்று, என்டிஏ கூட்டணியில் குழப்பம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்றாங்க. எடப்பாடிக்கு அல்லது அதிமுகவுக்கு இத்தனை சீட் நாங்க ஒதுக்கிட்டோம், மீதியை பிஜேபி தலைமையில் வந்து சீட்டுகள் வந்து பிரிச்சு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. வழக்கத்துக்கு மாறாக ஒவ்வொரு கட்சியும் தனியாக தலைமை தாங்கக்கூடிய கட்சி அழைத்து பேசி சீட்டை வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. ஆனா எல்லா கட்சிகளும் என்டிஏல ஒன்னா உட்கார்ந்து நாங்க வந்து தொகுதி பங்கீடுகள் குறித்து பேசுகிறோம் என்பதாக ஒரு போட்டோ வந்து கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளானது. எதேச்சையாக எடப்பாடி வேற டெல்லிக்கு போயிருக்கிறார். இது ஒரு சம்பவம். இன்னொரு பக்கம் திமுக அவங்களுடைய தலைமையில எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு பேசுறாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து ஹைதராபாத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, அங்க வந்து ராகுல் வந்திருக்கிறாரு, ஆதவ் அர்ஜுனா ஹைதராபாத் போயிருக்கிறாரு, காங்கிரஸ் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது, இப்படியான ஒரு பேச்சும் இருக்குது. எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வடிவம் இதுதான் என்பது ஏற்கனவே தெரிந்த ஒன்றுதான். எடப்பாடி பழனிசாமிக்கும் இது தெரியும். தெரிந்தேதான் எடப்பாடி பழனிசாமி தலையை கொண்டு போய் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கொடுத்தார். வழக்கமாக கூட்டணி கட்சி என்று சொன்னால் இங்க 2 பிளாட்ஃபார்ம் தான். நான் எல்லா நேர்காணல்களையும் இது தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே வருகிறேன். ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. இந்த 2 கட்சிகளை மையப்படுத்தி அமைய பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக அமையும் என்பதுதான் கணக்கு. அப்போ அதிமுக தலைமையிலான அணியா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியா? தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இங்க யார் தலைமை தாங்குகிறார்? இந்த கேள்விக்கு இதுவரை பதில் கிடைக்கவே இல்லை. அதிமுக சொல்கிறது நாங்கள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை என்று. ஆனால் ஒரு இடத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை வகிக்கிறார் என்று சொல்லவே இல்லை. நீங்க எதிர் தரப்புல காங்கிரஸ் குறித்து ஒரு செய்தியை சொன்னீங்க, அதற்கு நான் பிறகு வர்றேன். ஆனா காங்கிரஸ் எந்த இடத்திலாவது மாநில தலைவரோ அல்லது அகில இந்திய தலைவரோ
நாங்க வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு அங்கம் வகிக்கிறோம் அப்படின்னு பேசுறாங்களே தவிர அது திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்றுதான் எல்லா இடத்திலும் சொல்லி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். ஒரு இடத்திலாவது திமுகவினுடைய பெயரை தவிர்த்து விட்டு வெறும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று எங்காவது பேச்சு இருக்கிறதா? இல்ல. இப்போ இங்க அண்ணா அறிவாலயத்துல பல கட்சிகள் பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. அது எல்லாமும் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள், கூட்டணிக்கு புதிதாக வந்திருக்கிற கட்சிகள். இவங்கெல்லாம் எங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க? அண்ணா அறிவாலயத்துல போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்ப இங்க என்ன நடக்குது? இங்க எம்ஜிஆர் மாளிகைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ராயப்பேட்டையில உங்களுக்கு ஒரு அலுவலகம் இருக்கா இல்லையா? 2 பெரிய சிலையை நிறுத்தி வச்சிருக்கீங்களா ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும்? அந்த ஆபீஸ் எதுக்காக வச்சிருக்கீங்க? எம்ஜிஆர் ஜெயலலிதா பிறந்த இறந்த நாள்களில் மாலை போடுவதற்கு மட்டும்தானே? மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்துவதற்கு மட்டும்தானே? ஏன் அங்க வந்து கூட்டணி கட்சிகளுடைய பேச்சுவார்த்தை நடக்காதா? எடப்பாடி பழனிசாமிக்கு வீடு இல்லையா? அங்க போய் கூட்டணி கட்சிகளுடைய பேச்சுவார்த்தை நடக்காதா? இன்னொன்னு யார் சார் இப்ப தொகுதியை பகிர்ந்து கொடுக்குறா? இப்ப என்ன செய்தின்னா 150 தொகுதியில நீங்க நின்றுங்க, மீதி இருக்கக்கூடிய 85 தொகுதியை நீங்க எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்க தொகுதியை பிரிச்சு கொடுத்துக்கிறோம்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. பியூஷ் கோயல் நேரடியாக இந்த செய்தியை சொல்றாரு. இதற்கு என்ன பின்னால் இருக்குதுன்னு கேட்டா, டிடிவி தினகரன் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நாங்க வந்து பிஜேபி கிட்ட பேசி எங்களுக்கு உண்டான தொகுதியை பெறுவோம்னு சொல்றாரு. இப்படி ஒரு கூட்டணியை நீங்க தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் பார்த்ததுண்டா? தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இப்படி ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறதா? மக்கள் நல கூட்டணி 2016 அமைச்சாங்க. விஜயகாந்துக்கும் மக்கள் நல கூட்டணிக்கும் கூட்டு. மக்கள் நல கூட்டணி சீட்டை வைகோட்ட கொடுத்தோம்னா விஜயகாந்த் 100 தொகுதியில போட்டியிடணும், வைகோ இங்க பிரிச்சு கொடுப்பாருன்னு சொல்லி எவ்வளவு பெரிய அட்டர் ஃபெயிலியர் ஆச்சுன்னு பார்த்தோமா இல்லையா? விஜயகாந்தினுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வச்சதே அந்த மக்கள் நல கூட்டணி தானே. இப்ப அதே வேலையை எடப்பாடி பழனிசாமிக்கும் செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராகி இருக்கு. அதனாலதான் டெல்லிக்கு போயிருக்காரு. பார்க்கவே ரொம்ப அவமானமாக இருந்தது. எடப்பாடி பழனிசாமிக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்க கூடாது. அதிமுக என்கிற மிகப்பெரிய பேர் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார் அவர். நான் எடப்பாடி பழனிசாமிங்கிற இண்டிவிஜுவலை விட்டுறேன், அவர் நல்லவரா கெட்டவரான்றதை விட்டுறேன், அரசியலுக்கு லாய் கட்டுறவரா என்கிற செய்தியெல்லாம் விட்டுறேன். அதிமுக என்கிற இயக்கம் எவ்வளவு பெரிய இயக்கம் சார்? எத்தனை முறை அதிகாரத்தில் கோலோச்சிய இயக்கம் சார்? ஒன்றிய அரசியலுக்கு சில காலங்களில் சவால் விட்டு இருக்கிற இயக்கம் சார். அந்த இயக்கத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. டிடிவி தினகரன் இந்த பக்கமும், இந்த பக்கம் அன்புமணி ராமதாஸ் உட்கார்ந்துருக்காங்க, நடுப்பர உட்கார்ந்துருக்காரு சார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி நடுநாயகமாக உட்கார்ந்து அந்த இதை பேசியிருக்க வேண்டாமா? தொகுதி பங்கிட்டு பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்க வேண்டாமா? வாங்க எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்து பேசிட்டு வந்துருவோம்னு சொல்லி பிஎஸ் கோயல் இவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்க வேண்டாமா? பியூஷ் கோயல் போய் உட்கார்ந்துட்டு எடப்பாடியை கூப்பிட்டு உட்கார சொல்லுங்கிறாரு. அவர் வந்து நடுப்புற உட்கார்றாரு, இந்த பக்கம் தினகரன் உட்கார்ந்துருக்காரு. அப்ப தினகரனும் அன்புமணி ராமதாசும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே சம அளவில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்க யார் தலைமையிலான கூட்டணின்றத பாஜக நிரூபிச்சிருச்சு. அதிமுக பாஜக தலைமையிலான அணியில் அங்கம் வகிக்கிறது. இதை எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் டெல்லிக்கு ஓடி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி. கேள்வி, அடிமை அதிமுக, அடிமை எடப்பாடி, இப்படித்தான் வந்து கடந்த ஆட்சியில் இருக்கும் போதே அவருக்கு வந்து விமர்சனங்கள் வந்தது. பெரிய அளவுல வந்து முதுகெலும்பு இல்லாத எடப்பாடி பழனிசாமிங்கிற விமர்சனம் வந்து அவரால் வந்து முறியடிக்கவே முடியல. தேர்தலில் படுதோல்விக்கு கூட அது முக்கியமான காரணம். மற்றபடி அவங்க ஆட்சியில் பெரிய அதிருப்தியில ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பிஜேபியோட கூட்டணி எடப்பாடி வந்து முதுகெலும்பு இல்லாமல் குனிந்து கிடக்கிறார், தவழ்ந்து போறாருங்கிறது தான் விமர்சனம். இப்ப அதே விமர்சனம் இப்போ தொடரும் போது அந்த கூட்டணிக்கே வலிமை இல்லாம போயிருமே. கூட்டணி இப்பவே வலிமை இல்லாம தான் போயிடுச்சு. எங்க இருக்கு அந்த கூட்டணி வலிமையா சார்? நீங்க தினந்தோறும் அண்ணா அறிவாலயத்துக்கு புதிய கட்சிகள் வருதா இல்லையா? நேற்றைக்கு கூட புதிய கட்சிகள் 10 கட்சிகள் போய் பார்த்திருக்கிறாங்க. எல்லாரும் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இங்க அதிமுக அலுவலகத்துக்குள்ள எந்த கட்சி வந்திருக்கு? எடப்பாடி பழனிசாமி டெல்லியில கேட்கிறாங்க சார் பத்திரிகையாளர்கள், புதிய கட்சிகள் வருகிறதா? பேசிக்கொண்டு இருக்கிறோம்ங்கிற ரிசல்ட் என்ன? எவ்வளவு நாளா பேசிட்டு இருப்பீங்க? தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கைகள் முடிகிற வரைக்கும் பேசிட்டு இருப்பீங்களா? எந்த தேர்தலுக்கு கூட்டணி? 2026 தானே கூட்டணி, 2029 இல்லையே, 2031 இல்லையே கூட்டணி. என்ன சார் நடக்குது? அப்ப ஏற்கனவே அது பலகீனமாகத்தான் சார் இருக்கு. அதிமுக தரப்பில் ஒரு பதட்டமான சூழல் நிலவரதை பார்க்கலையா? நீங்க திமுக அலுவலகத்துக்கு வாங்க, அண்ணா அறிவாலயத்துக்கு. முதலமைச்சருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல நாங்க எங்க கட்சி சார்பில் போனோம். திருவிழா கோலமாக இருக்கு சார். ஒரு பக்கம் விருப்ப மனு கொடுக்கிற நிகழ்வு, இன்னொரு பக்கம் ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு, கூட்டணி கட்சிகளினுடைய வருகை. அந்த அண்ணா சாலையே அவ்வளவு மகிழ்ச்சியோடு வெளிப்படுது. ராயப்பேட்டையில மயான அமைதி நிலவுது. ராயப்பேட்டை அலுவலக வாசல்ல யாருமே இல்ல. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறவங்க எல்லாம் பிஜேபி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. கமலாலய வாசல்ல கூட்டம் நிக்குது சார். ராயப்பேட்டையில எம்ஜிஆர் மாளிகை வாசல்ல கூட்டமே இல்லையே. அப்போ பலகீனப்பட்டு போயிருக்கிறது என்பதைத்தானே இதெல்லாம் உணர்த்துது. தேர்தல் வேலை எங்காவது துவங்கி இருக்கா? இன்றைக்கு காலையில் கூட
தேர்தலுக்கு உண்டான பணிகள்ல திமுக ஈடுபடுதுங்கிற செய்திகள் காலையில வருது. எல்லா ஊடகங்கள்லயும் பேசுறாங்க. எல்லா தரப்புல இருந்து கூட்டணி தரப்புல இருந்து பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இங்க ஒண்ணுமே நடக்கலையே. சரி, நெட் ரிசல்ட் என்ன? நீங்க இந்த எல்லா தலைவர்களும் உட்கார்ந்து ஒரு ரவுண்ட் டேபிள்ல வட்டமேசை மாநாடு போட்டாங்கல்ல பியூஷ் கோயல் தலைமையில, என்ன முடிவு? யாராவது வந்து வெளியில பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்களா கூட்டாக? என்ன பேசணும்னு சொன்னாங்களா? ஏதாவது ரிசல்ட் இருக்கா அதுல? நீங்களே ஒரு ரகசிய கூட்டம் போட்டுக்கிட்டு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்கன்னா மக்களுக்கு சொல்ல வேண்டாம். அதிமுக தொண்டனுக்கு தெரியப்படுத்தணும்ல எதுக்கு இந்த கூட்டம்னு? எதற்காக இந்த பேச்சுவார்த்தை நடந்தது என்பதை அதிமுக தொண்டனுக்கு சொல்லணுமா இல்லையா? அப்ப அதை சொல்வதற்கு கூட தயாரில்லாத நிலையில், அதை சொல்லக்கூட முடியாத நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய பலகீனம். அதனால ஏற்கனவே பலகீனப்பட்டுத்தான் இருக்கிறது அதிமுக என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ரொம்ப முக்கியமான ஒரு சிக்கலை பேசியிருக்கிறீங்க. தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.